Okay, good evening. So, in the day before yesterday, we had a group 1 exam, சரியா? 2025 ஓட group 1 exam நடந்து முடிஞ்சிருந்தா? So, அதுல கேட்ட aptitude and mental ability questions ஒவ்வொரு part solve பண்ணலாம். So, இந்த partல வந்து 5 questions I have added. அதனால ஏற்கனவே ஆன்சர் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ சிலவங்க யாருக்கெல்லாம் அது ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் இது எப்படி வந்துங்கிறதுக்கு ஒரு ஐடியா வேணும்னா யூ கேன் வாட்ச் திஸ் வீடியோ. சரியா? ஸோ வில் மூவ் டு த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, இந்த கொஸ்டின் நீங்க பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து 25th கொஸ்டின் இருந்து பேஸ்ட் ஆன் யுவர் கொஸ்டின் பேப்பர். இப்போ இது வந்து டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம் தானே? இதே மாதிரி ப்ராப்ளம் ஏற்கனவே நம்ம 2024 கொஸ்டின் பேப்பர்ல சிமிலர் ப்ராப்ளம் வாஸ் தேர். இதே டைப் ப்ராப்ளம் இருந்து அங்க என்ன இருந்ததுன்னா ஒரு மென் ஒரு உமன் அவ்வளவு மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? சோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல ஒரு மென் எத்தனை உமன் ஒரு பாய்ஸ் இல்ல சைல்டு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் மெயின்டைன் பண்றோம்ல, அதாவது டேஸ், எஃபிஷியன்சி, டோட்டல் ஒர்க், அதே மாதிரி ஃபார்மேட்ல கொடுத்திருக்க டேட்டாவெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஒரு மேனோடது ஒரு உமனோட கெப்பாசிட்டி ஒரு உமனோட எஃபிஷியன்சி ஒரு பாயோட எஃபிஷியன்சின்னு தனித்தனியா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ல நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இப்ப இந்த இது யூ ரீட் இட். இதுல வந்து 1 men, சரியா? ஸோ 1 men plus 3 women and 4 boys. இது ஒரு செட். இவங்க வந்து they can complete the work in 96 ஹவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒரு ஆணும் 3 பெண்ணும் 4 பையனும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலை 96 மணி நேரத்தில் செய்கிறோம். இது ஒரு செட். அடுத்த செட் என்னன்னா 2 men plus 8 boys. They can complete the work in 80 hours. சரி, இது அடுத்த செட். அப்புறம் 2 men and 3 women. 2 men and 3 women, they can do the work in 120 hours. Okay, third. Fourth, they are raising the question. என்ன கொஸ்டின் அப்படின்னா 5 men plus 12 boys சேர்ந்து அந்த மொத்த ஒர்க்கையும் எவ்வளவு மணி நேரத்துல முடிப்பாங்க? இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ நான் எப்படி ப்ரொசீட் பண்றேன்னு பாருங்க. ஸோ ஏற்கனவே அந்த ஃபார்மேட் கொடுத்ததுதான். நம்ம அந்த டைம் அண்ட் ஒர்க் ஃபார்மேட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டாலே இது ஒண்ணு. நமக்கு இங்க வந்து 2 செட் இருக்கு இல்ல? ஓகே, நமக்கு 3 செட்ஸ் ஆர் தேர். ஸோ அப்படின்னா நமக்கு 3 செட் போட்டுக்கணும். ஏன்னா 3 செட் ஆஃப் ஈக்குவேஷன் வி ஆர் ஹேவிங் 1, 2 and 3. ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஈக்குவேஷன் என்ன சொன்னோம்? 1 men plus 3 women plus 4 boys. They complete the work in how many days? How many hours? 96 hours. So இதெல்லாம் ஹவர்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி அடுத்த செட் ஈக்குவேஷன் என்னது? 2 men plus 8 boys. They can complete the work in 80 hours. Okay, and third set of equation another 2 men plus 3 women. They can complete the work in 120 hours. 120 hours. இப்போ இதுக்கு இந்த மூணுக்கு நம்ம என்ன செய்யணும்? எல்சிஎம் எடுக்கணும். அதே ஃபார்மேட்ல தான். ஓகே, இந்த மூணுக்கும் then we are going to take LCM. ஸோ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு என்னன்னா, இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா நீங்க கிரிட் மெத்தட்ல போடுங்க. இல்லைன்னா ஹையஸ்ட் நம்பர் வந்து 120. ஸோ 120யோட மல்டிப்ளிகேஷன்ல தான் இது வரும். ஓகே, ஸோ இதுல நீங்க எல்சிஎம் எடுத்து பாத்தீங்கன்னா you will get the LCM 480. செக் பண்ணிக்கோ, எல்சிஎம் என்ன கிடைக்கணும்? 480 கிடைக்கும். ஓகே, இப்போ ஒன்ஸ் எல்சிஎம் உங்களுக்கு கிடைச்சு அப்படின்னா you can get easily will get the efficiency value to each set.
ஓகே, எஃபிஷியன்சி வேல்யூ இந்த கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம்ல. ஸோ எஃபிஷியன்சி வேல்யூ என்ன சொன்னா, இது டேஸ், இது திஸ் இஸ் கால்டு டோட்டல் ஒர்க். இது நமக்கு தெரியும். திஸ் இஸ் வந்து இது டோட்டல் ஒர்க். இது டோட்டல் ஒர்க். ஓகே, ஸோ இந்த 480 96 ஆல டிவைட் பண்ணா தட் இஸ் எஃபிஷியன்சி. ஓகே, தட் இஸ் எஃபிஷியன்சி. இது 5. அதே மாதிரி இந்த 480 80 ஆல டிவைட் பண்ணா 848 6. ஸோ இதோட எஃபிஷியன்சி 6. அதே மாதிரி 480 120 ஆல டிவைட் பண்ணா கிடைக்கக்கூடியதான் இதோட எஃபிஷியன்சி, தட் இஸ் 4. சரியா? ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா பாக்ஸ்ல நமக்கு வேல்யூ கிடைச்சாச்சு. இனி நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, how many 5 men, அதாவது 5 மென்னும் plus 12 boys, இவங்க சேர்ந்து அந்த ஒர்க்க முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும். அப்ப நமக்கு ஒரு மென்னோட எஃபிஷியன்சி தெரியணும், ஒரு பாயோட கெப்பாசிட்டி ஆர் எஃபிஷியன்சி தெரியணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கா சும்மா கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம சில கொடுத்துருக்க எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இத பாரு, ஒன் மேனும் இதை எடுத்துக்கோ. இப்ப 2 men plus 8 boys, இவங்களோட எஃபிஷியன்சி 6. இதானே இவங்களோட எஃபிஷியன்சி 6. அப்ப இதை என்ன எப்படி ஷார்ட் பண்ணலாம், m 2 வெளியே எடுத்துட்டு வச்சுக்கோ, m plus 4 boys equal to 3. இப்போ m plus 4 boys இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சரி, இந்த m plus 4 boys இருக்குல்ல, இது அப்படி இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப அந்த ஈக்குவேஷன், இது அந்த ஃபர்ஸ்ட் செட் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் செட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன்னா, ஃப்ரம் ஃபர்ஸ்ட் செட் ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா எது m plus 4b plus 3 women equal to 5. அந்த இந்த 3 பேரோட கெப்பாசிட்டி 5. சரியா? அதே நேரம் இந்த m plus 4b இவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து 3. இவங்களோட கெப்பாசிட்டி வந்து 3. அப்ப 3 உமனோட கெப்பாசிட்டி எப்படி எடுக்கிறோம்னா, இட்ஸ் ஈக்குவல் டு 5 minus 3. So 3 women equal to 2 வரும். So 1 womanோட கெப்பாசிட்டி என்னன்னா 2/3. இது ஞாபகம். So ஒரு உமன் கெப்பாசிட்டி எடுத்தாச்சு. ஆனா நமக்கு உமன் தேவையில்லை, நமக்கு ஒரு மென்னும் ஒரு பாயோட கெப்பாசிட்டி வேணும். ஆனா இதை வந்து அந்த ஒரு மென்னோட ஒரு பாயோட இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். எந்த விதத்துலன்னு பாரு. இப்ப எனக்கு ஒரு மென் கண்டுபிடிக்கணும்னா எந்த ஈக்குவேஷன் வரலாம், உமனோட கெப்பாசிட்டி நமக்கு தெரியுமா? அப்ப தேர்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷனை பாரு. தேர்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ல உமனோட கெப்பாசிட்டி போட்டுருவேன். அப்ப தேர்ட் செட், இது வந்து தேர்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன். இந்த தேர்ட் செட் ஈக்குவேஷன்ல இருந்து என்ன வரும், என்ன கிடைக்கும்னா 2 men plus 3 women, இவங்களோட எஃபிஷியன்சி 4. சரிதானே? அதே நேரம் 2 men plus ஒரு உமனோட கெப்பாசிட்டி வந்து 2/3 போட்டுக்கலாமா? 2/3 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இந்த 3 and 3 கேன்சல் ஆச்சுன்னா ஐ வில் கெட் 2 men equal to 4 minus 2. ஸோ m equal to 4 minus 2 2, 2 1. ஸோ 1 மென்னோட எஃபிஷியன்சி நமக்கு கிடைச்சாச்சு. ஸோ 1 இட் இஸ் அவைலபிள். இனி பாயோட கெப்பாசிட்டி வேணும். அப்போ பாயோட கெப்பாசிட்டி டைரக்டா நம்ம எந்த ஈக்குவேஷன் போடலாம், இந்த m plus 4b இதுல கூட போட்டுக்கலாம். m1 அப்படின்னா ஓகே. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து வந்துக்கலாம். வெயிட், எதுனா இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறேன். m plus 4b equal to 3.
அதான் m ஓட கெப்பாசிட்டி என்னது 1. So 1 plus 4v equal to 3. Okay, so 4v equal to 3 minus 1, that is 2. Okay, so b ஓட கெப்பாசிட்டி என்னன்னா b equal to 2 by 4, that is equal to 1 by 2. b ஓட கெப்பாசிட்டி 1 by 2. இப்ப இந்த a யோட எஃபிஷியன்சியும் b யோட எஃபிஷியன்சி அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகே, a யோட எஃபிஷியன்சியும் m ஓட எஃபிஷியன்சியும் b யோட எஃபிஷியன்சியும். அப்ப m ஓட எஃபிஷியன்சி என்ன சொல்லுது? m ஓட எஃபிஷியன்சி என்னது? So m ஓட எஃபிஷியன்சி 5, இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 5 into 1 plus 12 into b யோட எஃபிஷியன்சி 1 by 2. ஓகே, so if it is 1 by 2, இவங்களோட டோட்டல் எஃபிஷியன்சி என்ன? இது 6. so 6 5 11 வந்துரும். so இந்த 5 மென்னும் 12b யோட டோட்டல் எஃபிஷியன்சி 11. அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 11 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, அப்ப நமக்கு டோட்டல் ஒர்க் என்னது? டோட்டல் ஒர்க் வந்து 440. கரெக்டா? டோட்டல் ஒர்க் வந்து 480. so 480 divided by 11 என்ன போட்டு எப்படின்னா இது சால்வ் பண்ணீங்கன்னா 4 11 44, 4 11 44, அப்புறம் அகைன் 44, அப்புறம் 4, அப்புறம் 3 13 33, மீதி ஒரு 7 divided by 11. so ஆன்சர் வந்து 43 7 by 11. ஓகே, so ஆப்ஷன் சி வந்து ஆப்ஷன் சி ஆப்ஷன். ஓகே, இதான் ஆன்சர். then we'll move to the next question. இது அகைன் டைம் அண்ட் ஒர்க் தான். இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். எதுனா 8 man working 9 hours. ஓகே, a day complete the piece of work on 20 days. இது வந்து அந்த செயின் ரூல்னு ஒன்று சொன்னோம் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? 8 men, அதாவது மென் இருக்கு, ஹவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, டே கொடுத்துருக்குறாங்க, ஒர்க்கும் இந்த பீஸ் ஆஃப் இருக்கு, இந்த சேம் பீஸ் ஆஃப் இருக்கு. அப்போ நமக்கு இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம். m1 d1 h1 divided by w1 equal to m2 d2 h2 divided by w2. இந்த கேஸை பொறுத்தவரை w1 equal to w2. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 8 men கொடுத்துருக்காங்க. so 8 men n கொடுத்துட்டாங்க, ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. so hours வந்து 9 hours, day complete the piece, days கொடுத்துருக்காங்க 20 days. ஓகே, டிவைட் பை இது w1 தான், ஈக்குவல் டு அப்படின்னா how many days d கேட்டிருக்காங்க, அப்போ d2 கேட்குறாங்க. ஓகே, d2 கேட்குறாங்க. d2 into எத்தனை 12 men working for 10 hours divided by w1 equal to அதுவும் w2 equal to w1. அதனால இந்த ரெண்டும் இது கேன்சல் ஆயிரும். என்ன சேம் ஒர்க் தானே? so d2 equal to 8 into 9 into 20 divided by 12 into 10. now it is all this one. so 1, this is 6, so 2 6, 4 8, 1 3 9 is equal to 12 days.
ஸோ ஆப்ஷன் டி இந்த கேள்விக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ரீசனிங் கொஸ்டின். The 5 girls are sitting in a row. Rosie is not adjacent to சிவநந்தினி. இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். அதாவது ஒரு லைனாவே போட்டுட்டே வரணும். எப்பவுமே நான் சொல்லிருக்கேன், ரீசனிங்ல இருந்தனாலே ஒவ்வொரு லைனுக்கும் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணிட்டே வரணும். இப்போ 5 girls are sitting in a row அப்படிதானே. ஸோ ஒரு ரோ நான் ஐம் டூயிங் 1 row. இப்போ 5 girls மீன்ஸ் 1 2 3 4 5. ஸோ this is middle one. சும்மா மார்க் பண்ணி வச்சுக்கோ. this is middle one. அப்ப ரோசி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி. இப்போதைக்கு அதை போட முடியாது. சிவநந்தினி அண்ட் அபி. ஓகே. அனுராதா இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி. இதையும் ஒண்ணு. அப்ப ரோசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா. ஓகே. இப்ப மோனிகா எங்க இருக்கான்னு தெரியாது. அப்ப மோனிகா இஸ் அட் த மிடில் ஆஃப் த ரோ. இப்போ ஒரு கன்ஃபார்ம் க்ளூ கிடைச்சிச்சு. ஓகே. அப்ப இது மிடில் ஆஃப் த, சோ திஸ் இஸ் மோனிகா. மோனிகா. ஓகே, திஸ் இஸ் மோனிகா. அப்படின்னா அப்போ ரோசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா தானே. ரோசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா. அப்போ நான் வந்து ரோசி இங்கேயும் போட்டுக்கலாம், இல்ல இங்கேயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதே நேரம் இப்ப ரோசி கூட யாருன்னா, ரோசி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி அண்ட் அபி. அப்ப ரோசிய நான் இங்க போட்டேன் அப்படின்னா, சிவநந்தினியும் அபியும் பக்கத்துல போட முடியாது. இங்க வர முடியாது. அப்ப சிவநந்தினியும் அபியும் இங்கதான் இருக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு இடம். சரியா? அப்புறம் அனுராதா இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தி. அப்ப அனுராதா இங்க இல்ல அப்படின்னா, அப்ப அனுராதா கண்டிப்பா இங்கதான் இருந்தாகணும். அனுராதா. ஓகே. சோ இப்ப எல்லாமே செட் ஆகுது. ரோசி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி. கரெக்டா? சிவநந்தினி அபி. அனுராதா இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி. கரெக்டா? ரோசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா. அதுவும் கரெக்டா? மோனிகா மிடில். தென் அனுராதா இஸ் அட்ஜசன்ட் டு whom out of the following? ஆப்வியஸ்லா ரோசி தான். இதுல வந்து உனக்கு எதனால போட்டோம். இதுல சிவநந்தினி வரலாம், இல்லைன்னா இங்க அபி வரலாம், இல்ல இங்க அபி வரலாம், அங்க சிவநந்தினி வரலாம். வாட் எவர் இட் இஸ். ஆனா கொஸ்டின் கேக்குறாங்க, அனுராதாக்கு பக்கத்துல இருக்கிறது யார்? அனுராதா வந்து யாருக்கு அருகில் இருக்கிறா அப்படின்னா ரோசிக்கு அருகில தான் இருக்கா. சோ ஆப்ஷன் வந்து ஏ. This is one mensuration problem. இது என்னன்னா ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டம், அதாவது diagonal of the rectangular. Okay, diagonal of the rectangle. So we know this is one rectangle. அதோட diagonal of the rectangle நமக்கு தெரிஞ்சது D. அப்புறம் வந்து breadth and L. The ratio of the length to breadth. என்ன கேக்குறாங்க? length L is the breadth கேக்குறாங்க. அதோட ரேஷியோ கேக்குறாங்க. அப்ப ஏதாவது டேட்டா கொடுத்துருக்காங்க பாரு. ஒரு டேட்டாவும் கொடுக்கல. சரியா? ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுக்குறாங்க. கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, டி வந்து கண்டிஷன் என்ன? திஸ் டி ஈக்குவல் டு thrice the time smaller side breadth. அதாவது மூலை விட்டமானது குறுகிய பக்கத்தின் 3 மடங்கு. அப்ப 3 times p. இதுதான். ஓகே. அப்ப நமக்கு இது டிக்கு ஃபார்முலா தெரியல. ஹைபோதேசிஸ் ப்ராப்ளம், ஹைபோடெனஸ் ப்ராப்ளம். d square equal to b square plus l square. So d equal to under root b square plus l square. இப்ப வந்து d என்னது? இப்ப d வந்து 3b. அப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு சால்வ் இது. நெக்ஸ்ட் d square equal to a square plus l square length and sorry, இது வந்து breadth b square போட்டுக்கோ. b square plus l square. சரி, இப்போ என்ன ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன் கொடுத்தாங்க? d equal to 3 times b. அப்ப இதை எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ. 3 into b the whole square equal to
b square plus l square. அப்போ 9b square equal to b square plus l square. இதை இங்க கொண்டு வந்தீங்கன்னா 8b square வரும். 8b square equal to l square. சரியா? ஸோ அப்ப l எப்படி எடுக்கலாம் அப்படின்னா l equal to root 8 into b. இந்த root 8 எப்படி எழுதலாம்? root 8 வந்து root 8 எப்படி எழுதலாம்னா 4 into root 4 into 2 எழுதலாமா? அப்ப 4 into 2 எழுதும்போது ஒரு 2 வெளியே கொண்டு வந்துடலாமா? இந்த 4 வெளியே எடுத்துடலாம். அப்ப அதை 2 root 2ன்னு கொண்டு வரலாம். சரியா? ஸோ l equal to 2 root 2 b. அப்ப என்ன அங்க என்ன கேக்குறாங்க? The ratio of the length to breadth. So l by b equal to 2 root 2 by 1. 2 root 2 by 1. So answer என்ன? Answer வந்து 2 root 2 is to 1. The answer. இது ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். சரியா? Then next, இது வந்து dias problem. In a dias, if 2 is adjacent to 3, 4, 5, then which of the following is necessarily 2? Okay, இதை வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணணும். இப்ப 2 is necessary ஒரு பகடையில 2 கரைகள் 3, 5 மற்றும் 6 உள்ளதெனில் கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்ல எது உறுதியான உண்மை? சாலிட் அண்ட் ட்ரூ. அதான் நெசசரி ட்ரூ. சரி, இப்ப நம்ம ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? எப்படின்னா ஒரு டயஸ் எடுக்கலாம். ஓகே, டயஸ்ல அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா if 2 is adjacent to 3, 5, 6 அப்படின்னா 2க்கு ஆப்போசிட்ல யாரெல்லாம் இருப்பா? 1ம் 4ம் இருப்பாங்க. 2க்கு ஆப்போசிட்ல 1ம் 4ம் இருப்பாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோ. 1. அப்போ 1ம் 4ம் இருப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் பாரு. ஆப்ஷன் பில 1 is adjacent to bன்னு வருது. இல்லைன்னா என்ன சொல்லலாம்? 2 is adjacent to 4. அப்போ 2 வந்து 2க்கு ஆப்போசிட் 1ம் 4 வரலாம், நெவர் அட்ஜசன்ட்ல வராது. கொஞ்சம் நான் வெயிட் பண்ணிக்கோ. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்ப ஒரு டயக்ராமேட்டிக்கா வேணா போட்டு பாத்துக்க. டயக்ராமேட்டிக்கா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? சரியா? அப்ப 2க்கு பக்க 2 நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நான் 2ன்னு எடுத்துக்கிட்டேன்னா யாரெல்லாம் 3 அட்ஜசன்ட், 5 அட்ஜசன்ட், அதுக்கு அடுத்ததுல இந்த சைடு 6. ஓகே, ஸோ 3, 5, 6. 3, 5, 6 அப்படின்னா என்ன? இதுக்கு என்ன ஒரு மீனிங் என்ன? அப்ப 2க்கு ஆப்போசிட்ல 1 இல்லைன்னா 4 இருக்கலாம். அதே மாதிரி இந்த 3 இந்த சைடு 1 அல்ல 4 இருக்கலாம். 1, 4 இருக்கலாம். இமேஜின் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ இப்ப வந்து ஆப்ஷன் ஏ என்ன சொல்லுதுன்னா 3 is adjacent to 6. பாரு, 3 வந்து 6க்கு பக்கத்துல வாய்ப்பே இல்லை. இந்த டயக்ராம் வச்சு பார்க்கும்போது 3க்கு ஆப்போசிட்ல தான் 6 இருக்கு. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து வராது. எஸ், ஓகே, 3 இஸ் அட்ஜசன்ட் டு 6 வாய்ப்பே இல்லை. நீ எப்படி சுத்தி பார்த்தாலும் இந்த சைடு 3க்கு இந்த சைடு 1 இல்ல 4 இருக்கும். ஆனா இதுக்கு 3க்கு ஆப்போசிட் 6க்கு ஆப்போசிட் 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்ல. ஓகே, அதே மாதிரி 1 இஸ் அட்ஜசன்ட் டு 4. இப்போ இங்க 1 இருக்குது. அப்ப இதுக்கு அப்படி இந்த சைடு 4 இருக்கும். இல்ல இங்க 4 இருக்கும், இல்ல 1 இருக்கும். அப்ப என்ன? 1ம் 4ம் அட்ஜசன்ட். 1ம் 4ம் அட்ஜசன்ட். ஸோ ஆப்ஷன் பி கணக்குல வச்சுக்கோ. ஸோ ஆப்ஷன் சி பாரு, 2 is adjacent to 4. 2 is adjacent to 4. இப்போ 2 adjacentனா இங்க 4 இருந்தா 2க்கு adjacent. சப்போஸ் இங்க 1 இருந்தா 1 தான் adjacent. ஓகே, 2க்கு ஆப்போசிட் 4 வந்துரும். ஒன் செகண்ட் சொல்றேன். இந்த 1, 4 வந்து இங்க 4 இருக்கலாம், இங்க இந்த சைடு 1 இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா 2க்கு adjacent வந்து 1ன்னு வரும், 4ன்னு வராது.
அப்புறம் சி wrong. இன்னொன்னு அப்படி இருந்ததுன்னா 2க்கு ஆப்போசிட் 4 ஆயிரும். அப்படின்னா இந்த சி ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் கிளியர்லி gives a idea. Fourth டி ஸ்டேட்மெண்ட் பாருங்க 2 இஸ் adjacent to 1 ன்னு 2 இஸ் adjacent to 1 அதுவும் வாய்ப்பு இல்லை. அதாவது இங்க 4 இருந்தா மட்டும்தான் இங்க 1 இருக்கும். அப்படின்னா 2 பக்கத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, 2 பக்கத்துல 1 இருக்கு அர்த்தம். ஆனா சப்போஸ் இங்க 4 இருந்துன்னு வச்சுக்கோ, இந்த சைடு இங்க 4 இருந்துன்னு வச்சுக்க அப்படின்னா இங்க கீழே அடியில வந்து 1 வந்துடும். அப்ப 2 வந்து 1 ஆப்போசிட், 2 1 ஆப்போசிட். அப்ப டி ஆப்ஷன் வராது. அப்ப கரெக்ட் ஆப்ஷன் என்னது? பி தான். ஓகே, சோ தேங்க்யூ. ஸோ இது பார்ட் 1ல 5, நெக்ஸ்ட் பார்ட்ல நெக்ஸ்ட் 5 கொஸ்டின் பார்க்கலாம்.